மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா, மீனத்துல பயிற்சியாகி அமர்ந்திருக்க சனி உங்களுக்கு பாருங்க கர்ம சனியா வரார். காரணம் என்ன அப்படின்னா, மீனம் உங்களுக்கு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்க சனி கர்ம சனி. அப்ப இந்த கர்ம சனி என்ன மாதிரி பண்ண பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 and 9, அதாவது துஷ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப கர்ம சனியா வந்திருக்கான். தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்துல அப்படின்னா பொறுத்த வரைக்கும் உழைக்கிறவங்கள தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக உழைக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மிதுனமா சாலிடா உழைக்கணும். ஆல்ரெடி நாங்கள் உழைச்சி ஓடா போயிருக்கோங்க, அதுக்கு போய் என்ன இருக்குது, நம்ம உழைக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கோம். உழைக்கிறவங்க கெட்டு போகிறதில்ல இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறம் சனியினோட பார்வை அப்படின்னும் போது 4, 7, 12 அவனோட விசேஷ பார்வை 3, 7, 10 இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 12ஆம் பாவம் பார்க்கும். சுகஸ்தானத்தை சனி பார்க்குறோம். உங்களோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக அதிகமாகும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெருத்த லெவலில் டெவலப்மெண்ட் அப்படின்றது உண்டு. இப்போ +2 படிக்கிற குழந்தைங்க, நீட் கோச்சிங்லாம் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கம்மா. ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெடிசன் உங்களோட கனவு அப்படின்னா வாங்கிட முடியும். சரிங்களா? இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு. சரிம்மா, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள் தான்மா பார்க்க போகிறோம். என்னம்மா சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே. 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தோமே. நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியானார். ஆனால் வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா 6/3/2026 தான் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போ தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன மாதம், அதுக்கு முன் மாதம், அந்த பார்த்திங்கன்னா நவம்பர், அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஜாதகம் எழுதும்போது எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க. ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுது, நாங்களே என்ன பண்ணுறோம், இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்? 2 பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா, வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம். ஆனால் இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். 2மே ஃபாலோ பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஆக இந்த 6/3/2026 கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பிரகாரம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, மீனத்தில் பயிற்சியாகி அமர்ந்திருக்க சனி உங்களுக்கு பாருங்க கர்ம சனியாக வரார். காரணம் என்ன அப்படின்னா, மீனம் உங்களுக்கு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சனி கர்ம சனி. அப்போ இந்த கர்ம சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்? முதல்ல சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 and 9, அதாவது துஷ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ கர்ம சனியாக வந்திருக்கான். தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்தில். அப்போ என்ன ஆகும், தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு. இங்கே 10ல் ஒரு பாவி தான் இருக்கான். ஆனால் எந்த பாவி அது? சனி பகவான். சனி பகவான் எனக்கு நேராக சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் கொடுத்துருவானா? கிடையாது. நான் சனி, நான் எல்லார மாதிரியெல்லாம் உனக்கு அப்படியே அழக்கா பார்த்தியானா உனக்கு கொடுத்துட மாட்டேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கும் மேலே நான் உன்னை டெஸ்ட் பண்ணுவேன். நீ எலிஜிபிளா இல்லையா ஒரு முறைக்கு 10 முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கான பலனை நான் கொடுப்பேன்.
புரியுதுங்களா? இதுதான் வந்து சனியினோட குணாதிசயம். அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து கடினமான உழைப்பு அப்படின்றது உங்களோட மூலதனமாக போட்டீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக பீக்கில் போயிடுவீங்க. கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஃப்ளக்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலினோட கிராஃப் வந்து சர்ன்னு ஒரு பீக்கு போகும். ஆனால் நான் ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணுங்க, ரொம்ப வசதியான வீட்டு பையன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யணுன்ற அவசியமே இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க தானே. நான் வந்து பாருங்க அழகா கால் மேலே கால் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு நான் வந்து மற்றவங்கள வேலை வாங்குவேன் அப்படின்னு பெருசாக அப்லிஃப்ட்மெண்ட் இருக்காது. அப்போ என்னம்மா கீழே போயிடுமா? கீழேயும் போக மாட்டீங்க, பெருசாக முன்னேற்றம் அப்படின்ட்டு இருக்காது. சனியை பொறுத்த வரைக்கும்மா உழைக்கிறவங்கள தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக உழைக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மிதுனம்மா சாலிடாக உழைக்கணும். ஆல்ரெடி நாங்கள் உழைச்சி ஓடா போயிருக்கோங்க, அதுக்கு போய் என்ன இருக்குது? நம்ம உழைக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கோம். உழைக்கிறவங்க கெட்டு போகிறது இல்லை இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறம் சனியினோட பார்வை அப்படின்னும் போது 4, 7, 12 அவனோட விசேஷ பார்வை 3, 7, 10 இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 12ஆம் பாவம் பார்க்கும். சுகஸ்தானத்தை சனி பார்க்குறா. உங்களோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக அதிகமாகும். உழைச்சா அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் ஒரு கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அம்மாவனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவீங்க. வீடு கட்டுறோம் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் போய் செங்கலை போடுவோம், மணலை போடுவோம், இந்த ஜல்லியை போடுவோம். எல்லாம் போடும்போது எதிர் வீட்டுக்காரர் ஐயோ எனக்கு இதனால் டிஸ்டர்ப் வருது, அதனால் டிஸ்டர்ப் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையை நம்ம மண்டையை தின்னுவோம். கொஞ்சம் நொச்சு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, சில ஹிண்ட்ரன்சஸ், சில நம்ம சந்தோஷமாக செய்கிற வேலையை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே சலிச்சிக்கிற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் பெருசாக இல்லை, இதுவும் கடந்து போகும். அமைதியாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்தை சனி பார்க்குறான். கணவன் மனைவி கிட்ட இது நல்ல பார்வையா இருந்தாலும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுக்கறது அப்படின்றது இருக்கணும். விட்டு கொடுக்கலனா என்னம்மா ஆகும்? பேச்சுவார்த்தை அப்படின்றது நீ 2 பேச, நான் 10 பேச, நீ 10 பேச, நான் 20 பேச அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை அதிகமாகும். மன சஞ்சலம் வரும், மனம் முட்டும் அப்படின்றது ஏற்படும். அதனால விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா சந்தோஷம் மட்டுமே நிற்கும். 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஒரு செலவு, ஒரு விரயம் அப்படின்றது வரும். அந்த விரயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி செலவு அப்படின்றது கிடையாது, சுப விரயம் அப்படின்றது வரும். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, ஏதோ ஒரு சொத்து பத்து வாங்குறது, ஒரு நிலப்புலம் வாங்குறது, ஒரு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்காக ஒரு சின்ன அளவிலேனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம் வந்து வெள்ளி வாங்குறது, ஒரு 2 கிராம் 1 கிராம் கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா. இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது கர்ம சனி மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இப்போ நான் படிக்கிற குழந்தைம்மா, நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போல்லாம் அதுங்களுக்குலாம் கூட ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏன்னா ஃபோன் இருக்குது, டாம் அண்ட் ஜெரி இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இல்லைங்களா? எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கண்ணுங்களா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக பாஸ் பண்ணிட்டீங்க. 7th 8th என்னம்மா ஸ்கூலில் தூக்கி போட்டுட்றாங்க, கரெக்டு தான். இப்போ 10th +1 +2 நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுப்பீங்க. நல்லா படிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? மார்க் கம்மியாக எடுக்க போகிறீங்க. வீட்டில் வந்து அம்மா வந்து வெய்ய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெருத்த லெவலில் டெவலப்மெண்ட் அப்படின்றது உண்டு. இப்போ +2 படிக்கிற குழந்தைங்க, நீட் கோச்சிங்லாம் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கம்மா. ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெடிசன் உங்களோட கனவு அப்படின்னா வாங்கிட முடியும். சரிங்களா? இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு. சரிம்மா நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தினா இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வேலை பளு இது அதிகமாக இருக்கும். 4 கெஸ்ட் வீட்டோடு வந்து தங்கலாம். இல்லை பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேயும் செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து ரூம் எடுத்து பிள்ளைங்களுக்கும் போய் சமைச்சு கொடுக்குற மாதிரி நம்மளோட ஒர்க் லோடு அதிகமாகாமல் இருக்கும். அந்த ஒர்க் லோடை வந்து எஸ்கேப் பண்ண வேண்டாம். இந்த ஒர்க் லோடு என்னால் முடியல அப்படின்னு நம்ம ஒரு சர்வெண்ட் வச்சா நம்மளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஜூஸ் பொழியணும், வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த வேலை வாங்குறது நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிடலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வச்சுக்கிறத விட. சரிங்களா? அப்போ நம்ம வந்து வேலை செஞ்சிடுறது நல்லது. வீட்டில் வேலை பளு அதிகரிக்கும். ஆனாலும் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒரு ஐடியல் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேர் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸும் உண்டு. சரிம்மா, இப்போ நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஹையர் போஸ்ட் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒர்க் லோடும் அதிகமாகும். ஸோ காசு சும்மா வருமா? நம்ம உழைச்சா தானே வரும். நம்மளுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா 20 ரூபாய்க்கு உழைக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அப்போ அந்த ஹையர் போஸ்ட்டே எனக்கு வேணாம்னு சொல்லிடலாமா? இல்லை வேண்டாம். எப்படி அப்படின்னா 10 ரூபாய்க்கு நீங்கள் உழைக்கிறீங்க, மீதி 10 ரூபாய் வீணா போதேன்னு யோசிக்காதீங்க. அனுபவமாக உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லும் அது தக்குமா. அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா உழைப்பு பின்னாடி 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கும். சனி எப்பயுமே நம்மளோட உழைப்பை வீண் பண்ணவே மாட்டாமா. ஸோ கவலைப்படவே வேண்டாம். அப்போ ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கும் சொல்லிட்டேன், ஒர்க் பண்ணுற ஜென்ஸுக்கும் இதே தான். சுய தொழில் வச்சு நடத்துகிறோம், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணும், அதுவும் முன்னாடியே சொல்லிட்டேன். சரிம்மா எங்களுக்கு 80 வயசாகுது, 70 வயசாகுது, 60+ எங்களுக்கு எப்படிமா இருக்கும்? நாங்கள் ரிட்டையராக ஆகிட்டோமேம்மா, 70+ ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நடந்து போய் கோயிலை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நம்ம அங்கே ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வந்துடுது இல்லைங்களா. எங்களுக்கு 5-3 அடுக்காக இருக்குது. உட்காந்துட்டே இருந்தால் உடல்லையும் ஆரோக்கியம் இருக்காது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசுலையும் தெம்பு இருக்காது, நம்ம உழைச்சா மாதிரி ஒரு விஷயமும் வராது. பக்கத்தில் கோயிலுக்கு நடந்து போயிட்டு வாங்க. எங்களால் நடக்க முடியாதும்மா, ரொம்ப சிம்பிள். வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஆட்டோ வச்சுட்டு கோயிலில் போயிட்டு உட்காந்துட்டு கோயிலில் லைட்டாக சுற்றி வாங்க, இல்லை கோயிலில் உட்காந்துட்டு வாங்க. இது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, நாங்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் உழைச்சிங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடலாம், கவலையே பட வேண்டாம். எங்களை யாருமா உழைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் உழைப்பு அப்படின்றது இருக்குது இல்லையாம்மா. இப்போ நீங்கள் கலெக்ஷன் போகிறீங்க அப்படின்னாலும் அதில் உழைப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் ஜென்யூனிட்டி அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா. அதுலேயும் நியாயம் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட்மெண்ட் தானே தவிர நீங்கள் கீழே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம். நான் பாருங்கள், பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு எந்த மாற்றுத்திறனாளிகள் ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும், அது ஸ்போர்ட்ஸ் ஆனா இருக்கட்டும், டான்ஸ் ஆனா இருக்கட்டும், அதே மாதிரி படிப்பானா இருக்கட்டும், இல்லை தொழிலானா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் எக்ஸாக்ட் காலகட்டம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். ஆக இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா 50%. உங்கள் சுய ஜாதகம் பகுதி 50%. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா. இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வீக்காக இருக்கான், இல்லை கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது ஏறக்குறைய 30 to 40% பலன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா. நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கணும். இப்போ வீடு கட்டணும், இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும், குழந்தை IVF ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் கூடலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் செய்வினை ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம், தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. இது கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். ஆக இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.